வருத்தில்ல விஜய் சார், வருத்தில்ல. நீங்க இப்படி எல்லாம் பண்றது சுத்தமா வருத்தில்ல. இந்த வருத்தில்லாத ஆளுகள் எல்லாம் கூட வச்சுட்டே இருக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குன்னு தெரியல. அந்த ராணிப்பேட்டையில ஒரு விஜய் மோகன் அந்த பொண்ணை வந்து கந்தளிச்சு எஃப்ஐஆர் வேற ஃபைல் பண்ண வச்சுட்டா. எப்படியோ சண்டை கிண்ட போட்டு ரெகுலரா மீடியால உட்கார்ந்து. சார், என் பேர் பவ்யா லட்சுமி. நான் ராணிப்பேட் மாவட்டத்துல இருந்து வரேன். விஜய் மோகன் மாவட்ட செயலாளர் மேல டிவி கேல கட்சியில செக்ஸ் அபியூஸ் கேஸ் கொடுத்திருந்தேன். 22ஆம் தேதி கொடுத்திருந்தேன் சார். எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க. இன்னும் அரெஸ்ட் பண்ணல. வீடும் காலி பண்ண வச்சுட்டாருங்க சார். இருக்கிறதுக்கோ இடம் இல்ல. அதுவும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது விஜய் மோகனால. ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க? அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு எஃப்ஐஆர் போட்டா நார்மலான பர்சன் எல்லாம் இது பண்ணுவாங்க தானங்க சார். ஏன் இது வரைக்குமே எதுவுமே பண்ணல? நான் என்ன ஆக்ஷன் பண்ணணும், அவங்க மேல இது பண்ணணுமோ நான் காப்பரேட் பண்ணி எல்லாமே கொடுத்தாச்சு. போன்ல எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கேன். இன்னி வரைக்குமே எதுவுமே எடுக்கல. நான் ஒரு சாதாரணமான ஆளுன்னு சொல்லிட்டு இதுமே பண்ண மாட்டாரா? இல்ல அவர் கட்சியில இருக்கிறது இது பண்ண மாட்டாரா? விஜய் அண்ணா பாதுகா இருக்காரு. அவரை நம்பி தானே சார் நாங்க ஓட்டு போட்டோம். அவர் கட்சியில இப்படி இருக்காங்கன்னா அப்ப நாங்க எங்க போவோம்? பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் சொல்றாரு. அப்ப என்ன சார் இதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் இது பண்றாங்க? இதுக்கு என்ன சார் இது உச்சகட்டணம் தெரியுமா? இந்த இடத்துல உட்காந்து அந்த பொண்ணு சொன்னது, என் மகள் போட்டோவை நான் டிபியில வச்சிருந்தேன். என் மகள் 8வது 9வது படிக்குது, சின்ன பிள்ளை. அதனுடைய உழைத்து விட்டதா என்ன கேட்டாரு. அவங்கடா ஆபாசத்துக்கு பிறந்த பொறுக்கிகளே. 34 வயசு அந்த பெண்ணை அவ்வளவு கொடுமைப்படுத்தி அந்த அம்மாவோட பொண்ணை வந்து கேட்டிருக்கான். நீங்க அந்த ஆள் அரெஸ்ட் பண்ண முடியாது. என்ன வருத்து சார் அந்த ஆளுக்கு இருக்கு? இவங்களுக்கு வருத்து இல்ல விஜய் சார், இவங்களுக்கு வருத்து இல்ல. அப்புறம் இன்னொருத்தன் லஞ்சம் வாங்கினான். கேமரால லஞ்சம் வாங்கினான்னு லஞ்சம் வாங்கி ஒரு மனைவி கிட்ட கையில காசு கொடுக்குறான். அந்த அம்மாவை துணை செயலாளரா போட்டிருக்கீங்க. என்ன மிஸ்டர் விஜய் இது? சார், நான் திரும்பவும் சொல்றேன் உங்ககிட்ட, உங்களுக்கு எந்த கட்டாயம் இல்லை. ஊர்ல இருக்கிற எல்லா ஊழல்வாதிகளையும் விஜய் பாஸ்கர், இந்த விஜய் பாஸ்கர் நம்பர் 2 அவனை இவனை கட்சியில சேர்த்துக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கணும்ட்டு எந்த அவசியமே இல்லை. உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஐயா. உங்க ஃபேஸ்ல ஓட்டு விழுந்துருக்கு ஐயா. அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணுங்க. நல்லா ஜந்துவை சேர்த்துங்க. அரசியலுங்கிறது கழிச்சு நம்மளுக்கு தெரியும். அதை மாற்றம்னு சொன்னீங்க. இது என்ன மாற்றம்னு புரியலையே. ஒரு ரேபிஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய். அங்க கீழ இருந்து ஒருத்தர் சத்தம் போட்டா த்ரிஷான்ட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் வந்ததுக்கு உடனே போலீஸ் ஆக்ஷன். அதுல ஒரு அமல்ராஜ் வந்து இறங்கி அடிக்கிறாரு, தம்சம் பண்றாரா. ஐ வில் இம்ப்ரெஸ் யூ சிஎம்ங்கிறாரு. இங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு ஓபன் ப்ரூஃப் வச்சிருக்காங்க. ஆக்ஷன் இல்ல. ரேபிஸ்ட ப்ரொடெக்ட் பண்றீங்க, ஊழல்வாதியை ப்ரொடெக்ட் பண்றீங்க, ஊழல்வாதி உள்ள சேர்த்துறீங்க. இது எப்படி சரி வரும் மிஸ்டர் விஜய்?